அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யோக பயிற்சியில பார்க்க போற ஆசனத்தின் பெயர் சர்பாசனா. இங்கிலீஷ்ல இதுக்கு ஸ்னேக் போஸ்ன்னு பேர். இந்த ஆசனம் நம்ம வயிற்று பகுதியில படுத்துட்டு பண்ண போறதுனால நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு பண்ணா நல்லது. ஆனா அல்சரோ, ஹெர்னியா இல்ல ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தா இந்த ஆசனத்தை நீங்க பண்ண வேண்டாம். சரி, இந்த ஆசனம் எப்படி பண்ணணும்ன்ற செயல்முறை விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். இப்படி நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கால்களை நீட்டி வயிற்றுல படுத்துக்கோங்க. கைய ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு நெத்தி அதுல வச்சுக்கோங்க. உங்க குதி காலை சேர்த்து வச்சுக்கோங்க. கால்கள் கீழே இருக்கட்டும். இப்ப கைகளை மெதுவா அகட்டி பின்னாடி போட்டுக்கோங்க. இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. இப்ப மெதுவா மூச்சை இழுத்துக்கிட்டே உங்க தலை, கழுத்து, மார்பகத்தை மேல தூக்குங்க. கைகளையும் மேல தூக்குங்க. மூச்சை நல்லா இழுக்க விடுங்க. இந்த நிலையிலேயே 10 கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கைகளை கீழே இறக்கி உங்க தலை, கழுத்து, மார்பையும் கீழே இறக்கி திருப்பி கைகளை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு நெத்தி அதுக்கு மேல வச்சு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மெதுவா கைகளை அகட்டி நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இந்த ஆசனம் நம்ம முதுகுத்தண்டையும் முதுகுத்தண்டை சுற்றியுள்ள தசைகளையும் வலுப்படுத்தும். மார்பகமும் தோள்பட்டையும் நல்லா விரிவடையும். வயிற்றோட சப்போர்ட்னால உடம்பு தூக்குறதுனால வயிறு நல்லா டோன் ஆகும். உணவு செரிமான பிரச்சனை இருந்தா எல்லாம் சரியாகும். கிட்னிஸ், யூட்ரஸ் எல்லாம் மசாஜ் ஆகும். கால்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். பாஸ்டர் ஏதாவது வளைஞ்சு இப்படி இருந்தா அதெல்லாம் பாஸ்டர்லாம் கரெக்ட் ஆகும். நம்ம வயிறுக்கான ஆசனம் இது. நன்றி, வணக்கம்.